அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம்ப்பா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் டெஸ்ட்டு இந்த வீக் நடக்க போகுது. சண்டே வந்து எக்ஸாமு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் 5, 7 அதில் ஊக்கமுடைமை அதிகாரம் வேர்ச்சொல் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையெச்சம் வினையாளன் பேர் பேரெச்சம் வகையிடுதல் அயற்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை 2 வினைச்சொல் வேறுபாடு. இதில் இந்த எழுத்துப்பிழையும் ஒற்றுப்பிழையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீக்கில் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஒற்றுப்பிழைனா என்னது வல்லின மிகும் வல்லின மிகா உங்களுக்கு தெரியணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீக்கில் சந்திப்பிழை தான் வச்சுருப்போம் சரிங்களா. அதனால் அந்த வீக்கில் நம்ம கொண்டு போய் அதை வச்சு சேர்த்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கில் இருக்க வல்லின மிகு வல்லின மிகா வந்து பார்த்தா நடத்தி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் புக்கில் இருக்குது வல்லின மிகு வல்லின மிகா. இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஆண்டு இருக்குன்னு நிறைய இருக்கும், நிறைய விதி இருக்கும். ஸோ வந்து பாருங்கள் ஒரு 56 விதி வல்லின மிகா மட்டும் 56 விதி சரிங்களா. அப்போ வல்லின மிகும் எத்தனை சார் விதினா அது நிறைய இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 62 விதி இருக்குது. பாருங்களேன் இப்போ கூட விட ஆகிய சொற்கள் பின் வலிமிகும் அப்படின்னா அங்கே பாருங்கள் கூட கொடு கூட கேள் அப்படின்லாம் இருக்கா. அப்படின்னா அதுதான் வல்லின மிகும். ஸோ நம்ம இதை அந்த வீக்கில் பார்த்துக்கலாம். அந்த வீக்கில் உங்களுக்கு நடத்தி தருவேன். அந்த வீக்கில் பார்த்துக்கலாம் சரிங்களா. வல்லின மிகும் அதனால் அந்த சார் என்ன சார் இந்த வீக்கில் அந்த டாபிக் நடத்தலைன்னு கேள்வி கேட்கக்கூடாது. வீடியோ பார்க்கணும். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்காமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் தப்பு சரிங்களா. அதனால் என்ன சொல்ல வரணும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை வந்து அடுத்த வீக்கில் நமக்கு, ஏன்னா அடுத்த வீக் நமக்கு மீடியமாக தான் இருக்கும். பாருங்களேன் விருந்தோம்பல் பண்புடைமை 7th நியூ புக்கில் ஒரு 4 யூனிட் இருக்கும். 7ஆதி சிறுபஞ்ச மூலம் திரிகடுக்கும் ஒருமைப்பன்மை இது 3 டக்குன்னு முடிச்சிடலாம். இது லேஸ் கான்செப்ட் தான். இதுவும் கான்செப்ட் இதுக்கு தான் நிறைய டைம் எடுக்கும் சரிங்களா. இங்கே தான் நீங்கள் நிறைய கற்றுக்கிட போகிறீங்க, நிறைய விதி தெரிஞ்சுக்கிட போகிறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் டைம் எடுக்கும். ஸோ நம்ம அடுத்த வீக்கில் பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th நியூ புக்கில் 5th இயல் பார்க்க போகிறோம் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சொல்லிட்டோம்பா இந்த 2 டாப்பிக்கு நம்ம அடுத்த வீக்கில் தான் போகும். ஏன்னா ஒற்றுப்பிழை எழுத்துப்பிழைனா அது நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிப்பீங்க. ஒளி வேறுபாடில் கேட்கலாம், எல்லாத்துலேயும் கேட்கலாம் எழுத்துப்பிழை சரிங்களா. இப்போ மனமுக்கு அந்த மனம் கொடுத்துட்டு இது என்னது இது கூட எழுத்துப்பிழையை கேட்கலாம், எப்படின்னா நீங்கள் கேட்கலாம். சரி அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஒற்றுப்பிழை தான் உங்களுக்கு பெரிய டாபிக். ஏன்னா வல்லின மிக சந்திப்பிழை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால் நம்ம அதை அடுத்த வீக்கில் தான் பார்ப்போம் சரிங்களா. சொல்லிட்டேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த 5வது இயல் பார்த்துடலாம். 7th புக்கில் 5வது இயல் நல்ல இயல் சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் கல்வி சரிங்களா. எனது இன்பத்தமிழ் கல்வி இது யார்? பாரதிதாசன் இயற்றினது சரிங்களா. பாரதிதாசன் சிலபஸில் உண்டா? உண்டு. அப்போ எப்படி படிக்கணும்? செம்மையாக படிக்கணும் சரிங்களா. அழியா செல்வம் யார்? சமண முனிவர்கள் நாலடியார். அப்போ இது படிக்கணுமா? நல்லா படிக்க வேண்டும். வாழ்விக்கும் கல்வி யார்? திருக்குறளார் வி முனிசாமி. அப்போ இதை படிக்கணுமா? இது பாடுங்க, ரீட் பண்ணணும். பள்ளி மருத்துவ யார்? சுப்பர பாரதி மணியன். ஸோ இதுவும் நீங்கள் ரீட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. அதாவது ஓரெழுத்து மொழினா என்ன, பகுப்பதம் என்ன, பகாபதம் என்னன்னு நம்மளுக்கு பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஏன் நீங்கள் அந்த திருக்குறள் வி முனிசாமி வந்து சிலபஸில் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். சிலபஸில் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்டில். நீங்கள் பார்க்காம சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் வந்து திருக்குறள் முனிசாமி சிலபஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் ரீட் பண்ணணும். ஏன் ரீட் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுங்க பாருங்களேன். ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக்க இல்லையா கேட்கல, இந்த இணைப்பு சொற்கடி எது இருந்தால் கேட்கலாம். அதனால் நீங்கள் ரீட் பண்ணணும். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போய்க்கலாம். முதல்ல சூப்பராக இருக்கும் சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதை பற்றியே தான் இருக்கும். தமிழ் பற்றி இருக்கும், எல்லாத்தையும் பற்றி நல்லா அருமையாக இருக்கும் பாட்டு எல்லாமே சரிங்களா. இன்பத்தமிழ் கல்வி எப்படி? இன்பத்தமிழ் கல்வி யார்? பாரதிதாசன். யாருன்னா பாரதிதாசன் சரிங்களா. ஐயா பாரதிதாசன் ஐயா தான். இன்பத்தமிழ் கல்வி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொழித்திறன் பயிற்சியில் இந்த நம்ம நூல்வெளியில் பார்த்துங்க. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து என்ன தலைப்பு? தமிழ் பேரும் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கே தரப்பட்டிருந்தான். அப்போவும் நீங்கள் என்ன எழுதிக்கணும்னா இந்த இன்பத்தமிழ் கல்வி எங்கே இருக்குன்னா பாரதிதாசன் கவிதை தொகுப்பு இருக்குல்ல, பாரதிதாசனோட கவிதை தொகுப்பில் எங்கே உள்ளது கவிதை தொகுப்புன்னு எழுதிக்கிடுங்க. இப்படி எழுதிட்டு கவிதை தொகுப்புன்னு எழுதிட்டு அதில் என்னது தமிழ் பேரு தலைப்பில் எடுக்கப்பட்டுள்ளது தான் எது? இன்பத்தமிழ் கல்வி. இதை எழுதிக்கிடுங்க. அடுத்தால நல்லா பாருங்கள் சொல்லு பொருள் எழுதிக்கணும் சரிங்களா. எத்தினிக்கணும் எனது முயலும். அப்போனா நம்ம என்ன செய்யணும்? நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், எப்பொழுதுமே எந்த சொல்லு பொருள் அதில் எழுதி வச்சு படித்தாதான் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இது இதில் எழுதணும்னா நான் நடத்தையில் வந்து இதாக இருக்குது, இல்லைன்னு நான் எழுதிடுவேன். இங்கே பாருங்கள் எத்தினிக்கும்னா என்னது? முயலும். அப்போனா இப்படி எங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும் சரிங்களா. எத்தினிக்கும்னா முயலும். அதை பாருங்க நிகர்னா என்னது? சமம். அதை பாருங்க கழனின்னா என்னது? வயல். அதை பாருங்க பரிதினா இங்கே இப்போ இப்படி எழுதணும் சரிங்களா. பரிதினா கதிரவன். அன்னதோர்னா என்னது? அப்படி ஒரு கார்முகில்னா மலைமுகம்.
தூண்டிருந்தார் என்று உறங்கி இருந்தார். நிகர்னா சமம், கலனினா வயல், வெறுப்புனா மலை. ஸோ நீங்கள் இப்படி எழுதணும் சரிங்களா. இப்படி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதணும். பருதினா என்னது கதிரவன், இங்கே வெறுப்புனா என்னது மலை, வெறுப்புனா என்னது மலை, பருதினா என்னது கதிரவன், இப்படி எழுதணும். எழுதிட்டு அடுத்த பாருங்கள் தூண்டிருந்தார் என்னது உறங்கி இருந்தார் அப்படின்னு எழுதிட்டு அன்னதோர்னா என்னது அப்படி ஓர், அப்படி எழுதிட்டு அடுத்தது நம்ம பொருள் பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் எல்லா பாட்டும் முக்கியமாக எந்த லைன்லாம் இந்த லைன் முக்கியம் அந்த லைன்லாம் முக்கியம் கிடையாது, எல்லாமே முக்கியம் தான் சரிங்களா. கார் முகில்னா என்னது மலை மேகம் சரிங்களா. இப்படி எழுதிடுங்க. இப்போ பாருங்களேன் பாட்டை பாருங்க. ஏடு இங்கே இதுக்கு முன்னாடி நுழைவுன்னு பார்த்தலாம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்கு தாளையும் எழுதுகோலையும் எடுத்தாராம் சரிங்களா. பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதுவதற்கு தாளையும் பேனா அதாவது எழுதுகோள் இருக்குல்ல அதையும் எடுத்தாராம். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். அப்போ அவர் என்ன அவருக்கு மைண்டுக்கு வந்திருக்கு, வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தையை கவர்ந்தன. எல்லாமே அவரோட மனதை வந்து கவர்ந்துருக்கு. இதெல்லாம் இதில் எல்லாத்தையுமே இந்த பாட்டில் இருந்து வானத்தை பற்றி இருக்கும், ஓடை, காடு, தென்றல், மயில் இது எல்லாத்தையும் பற்றி இருக்கும் சரிங்களா. அப்படி ஏனினும் இங்கே பாருங்க, ஏனினும் அப்படின்னாலும் இது கூட ஒரு இணைப்பு சொல்லுங்கள் சரிங்களா. புரட்சியாளர்களே பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படுத்துகிறார். அதாவது நம்ம தமிழர்கள் இருக்காங்களா, அவங்க இன்னல் துன்பத்தை தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைச்சார் சரிங்களா. அப்போ அதை நாமும் படித்து சுவைப்போம் இருக்காங்க சரிங்களா. இப்போ வாங்க இந்த பாட்டை பார்க்கலாம். ஏடெடுத்தேன் கவி ஒன்றில் வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும், காடும் கலனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தினிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெறுப்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்று இருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும், வீரம் வரும் அப்படின்னு முதல் நீங்கள் பாட்டை படிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொருள் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏடு எடுத்தேன் அதுனா என்னது, அவர் ஏடு ஒன்று எடுத்தாரான் எனது கவி ஒன்று வரைந்திடன எனது கவிதை எழுதுவதற்கு என்னை எழுதென்று சொன்னது வான், என்னை எழுதென்று சொன்னது வான் எனது என்னை கவிதையாக எழுதுக என்றது வானம் கூறியதான், என்னை கவிதையாக எழுதுக என்று யார் பாரதிதாசன் கூறியதாம் சொன்னது. அதை பாருங்க, சொன்னது வான் எனது வானம் கூறியதாம். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக அப்படின்றது, அது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை காவிய ஓவியமாக தீட்டுக அப்படின்னு சொல்லிச்சான். எப்படி ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் என்னது. அதான் நீரோடையும் இந்த இருக்கலாம், நீரோடையும் பாருங்களேன், நீரோடை இருக்கு, இந்த நீரோடையும் தாமரை பூக்களும் அங்கே பூத்து இருக்கு, அந்த தாமரை பூக்கள் இருக்கும்ல, அந்த தாமரை பூக்களும் என்ன செய்யுமா, தாமரை மலர்கள் அதாவது தாமரை பூக்கள் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டு என்று உரைக்கும் என்று கூறுமாம். அடுத்தல பாருங்களேன், காடும் கலனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திடு எத்தினிக்கும் என்னது, காடும் வயலும் இந்த பாருங்க, காடு வயல் எல்லாமே என்ன செய்யுமா, கார் முகிலும் வந்து எனது கருநீர மேகங்களும் வந்து கண்ணை கவர்ந்திட என்னது கண்களை கவர்ந்து இழுக்க எத்தனிக்கும் எனது முயற்சி செய்யும், எத்தனிக்கும் எனது முயலும் எனது முயற்சி செய்யும், முயலும் எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. அது எந்த முயற்சி செய்யுமாம். அதை பாருங்க, ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். அதாவது என்னது பாருங்க, ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் என்னது, ஆடும் மயில் போன்ற பெண்கள் எல்லாம் சரிங்களா. அப்போ பாருங்க, ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் என்னது, அந்த ஆடும் மயில் போன்ற பெண்கள்ங்க. அப்போ மயிலை வந்து எதுக்கு சொல்றாரு, பெண்களுக்கு சொல்றாரு. ஆடும் மயில் போன்ற அந்த பெண்கள் எல்லாம் எனது உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். இது உயிர் போன்ற அன்பினை கவிதை சித்திரமாக எழுதுக என்றனர் சரிங்களா. அந்த மயிலும் என்னதுன்னா பெண்ணை சொல்லிட்டு அந்த மயில் என்ன சொல்லிச்சான், கவிதை சித்திரமாக எழுது, ஆடு மயில் போன்ற பெண்கள் எல்லாம் உயர் போன்ற அன்பினை கவிதை சித்திரமாக எழுதுக என்றனர் சரிங்களா. அப்போ நிகர் என்னது இங்கே சமம்னு இருக்கு. அப்போ இது ஆடு மயில் போன்ற சமம், அதாவது மயில் போன்ற அப்படின்னு பார்த்தா சமத்துக்கு, அதாவது மயிலுக்கும் ஆடு மயில்ன்ற போன்ற அந்த மயிலுக்கும் பெண்களுக்கும் சமம் அப்படின்னு அந்த நிகர்னா அந்த சமத்தை சொல்லுது சரிங்களா. அப்படி சொல்லிது. அதை பாருங்களேன்,
அன்பினை சித்திரம் செய்கின்றார். அன்பினை சித்திரம் செய்கிறது, அந்த அன்பினை கவிதையை சித்திரமாக எழுதுக என்றனர் அப்படின்னு சொல்லிச்சான். சரிங்களா? அடுத்த பாருங்க, சோலை குளிர் தரும் தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அப்படின்னு பாருங்க, சோலை குளிர் தரும் தென்றல் வருமாம். சோலை குளிர் தரும் தென்றல் வரும் அப்படின்னு தான் முடிச்சுக்கணும். சரிங்களா? சோலை குளிர் தரும் தென்றல் வரும் அப்படின்னு சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது. எப்பவும் சோலையில் அந்த குளிர்ந்த தென்றல் வந்ததாம். பசுந்தோகை மயில் வரும். பசுந்தோகை மயில் வரும்னு என்னது, பசுமையான தோகையுடைய மயில் வந்ததாம். அன்னம் வரும். அடுத்த என்னது, அன்னம் வருமாம். அடுத்த அன்னம் வந்ததாம். அடுத்த மாலை பொழுதினிலே மேற்கு திசையில் விழும் அப்படின்னு என்னது, மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற அந்த அதான் மாலையில் மேற்கு திசை விழும்னு என்னது, மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற மாணிக்க பருதி காட்சி தரும்னு என்னது, மாணிக்க பருதி காட்சி தரும்னா அந்த மாணிக்கம் போல கதிரவனின் ஒளி வீசும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை சுமிந்திடும், வேலை ஏந்தியன்னு அர்த்தம். வீரனின் தோல் உயர்வு வெறுபென்று. சரிங்களா? எப்படி வீரனின் தோல் உயர்வு வெறுபென்றுனா இது வீரர்கள் தோல் மலை போன்று எது உயர்ந்தன என்று அப்படின்னு சொல்லிட்டா. அதை பாருங்க, சொல்லி வரைகை என்னும்னா இது சொல்லி வரைகை என்னும்னா என்னதுன்னா, இங்கே பாருங்க, சொல்லி வரைகை என்ன என்னதுன்னா கூறி எழுதுங்கள் என்றனர். சரிங்களா? அதை பாருங்க, கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை கூவின என்னது, அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின என்னிடம் அப்படின்னு அவற்றை சொல்லியிருக்கான். சரிங்களா? அடுத்த பாருங்க, இன்னலிலே தமிழ்நாட்டினே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்று இருந்தார் என்னது, துன்பத்திலே தமிழ்நாட்டில் உள்ள எனது மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அதுதான் என்னதுன்னா, இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ளது, இன்னலில் துன்பத்தில் தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் என்னது, தமிழ்நாட்டில் உள்ள எனது மக்கள் தூண்டிருந்தார் எனது அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அன்னது ஒரு காட்சி என்னது, அந்த காட்சி இரக்கம் உண்டாக்கி என்னது, இரக்கம் உண்டாக்கி என். சரிங்களா? அன்னதொரு காட்சி என்னது, இரக்கம் உண்டாக்கி என்னது, மனதில் இரக்கத்தை உண்டாக்குது. எந்த காட்சி, துன்பத்திலே தமிழ்நாட்டில் உள்ள எனது மக்கள் அறியாமையில் தூங்கி கிடப்பது, அந்த காட்சி எனக்கு எப்படி மனதில் இரக்கத்தை உண்டாக்குதான். எனது அதை எனது ஆவில் வந்து கலந்ததுவே அப்படின்னு என்னது, உயிரில் வந்து கலந்து விட்டது, உயிரில் வந்து கலந்து விட்டது. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர், இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர்னா இன்பமான தமிழ் மொழியை அனைவரும் கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட்டால், அதான் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் என்னது, அந்த இன்பத்தமிழ் மொழியே அனைவரும் நீங்கள் கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட்டுட்டுன்னு வச்சுக்கலங்க. அப்போ என்ன ஆகுமா, அப்படி வந்துட்டுனா துன்பங்கள் நீங்குமாம், சுகம் வருமாம். துன்பங்கள் நினைச்சுமா நீங்குமாம், சுகம் வருமாம். அடுத்தல பாருங்க, துன்பங்கள் அனைந்து நீங்கிரும், இன்பங்கள் பெருகும். அடுத்தல பாருங்க, நெஞ்சில் தூய்மை உண்டாக்கிடும், வீரமும் வந்து சேரும். அப்போ என்னெல்லாம் வருது, துன்பங்கள் அனைத்து நீங்கிவிடும், இன்பங்கள் பெருகும், நெஞ்சில் தூய்மை உண்டாக்கிவிடும், வீரம் வந்து விடும். ஆக 4 இது வந்துவிடும் சொல்லிட்டாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சீங்கன்னா, இன்பத்தமிழ் கற்றவர்கள் அப்படின்னு ஒரு நிலை எழுதி விட்டுட்டுனா, அந்த நிலை வந்து பார்த்தா ஏற்பட்டுட்டுனா தான் இதெல்லாம் நீங்களும் சொல்லிட்டாரு. ஸோ வந்து பார்த்தா பாரதிதாசன் படிக்கானே இவ்வளோ டிவாக படிக்கணும், மற்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாதுங்களா. பாருங்க, கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்த என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது, நீரோடையும் தாமரைகளும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன, காடும் வயல்களும் கருநீர மேகங்களும் என்னை கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன, ஆடு மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுகின்றனர், சோழியின் குளிர்ந்தது தென்றல் வந்தது பசுமையான தோகை. இப்படி வந்து பார்த்தா நம்ம இதான் அந்த பாட்டோட விளக்கம் சொல்லிட்டோம். சரிங்களா? இவர் ஒரு கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர், என் பன்முக ஆற்றல் கொண்டவர். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் இவற்றை படைப்பில் வல்லவர் தான் உங்களுக்கு தெரியும். பாண்டியன் பரிசு தெரியும், ஏற்கனவே அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் மட்டும் கொஞ்சம் இதாக இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை பாருங்க, இவர் எழுதிய நூல் இது பிசிராந்தையர். இதுதான் இது ஒரு நாடக நூல். இந்த நாடக நூல் பிசிராந்தையர் நூலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது. சரிங்களா? சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாரதிதாசன் விருதுகளில் தமிழ் பேர் தலைப்பில் இது இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், பெண்கள் நிகராக பாரதிதாசன் கூறுவது என்னது, மயில் தான் சொல்லியிருந்தாரு. அப்போ என்னதுன்னா மயில். ஸோ நம்ம டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் இலக்கணமும் இந்த மொழித்திறன் பயிற்சி மட்டும் போதுன்னா அது மட்டும் நடத்துவேன். ஏன்னா நான் நடத்தினேன் லேட்டாக தான் நடத்துவேன், பெருசாக தான் போகுவேன். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஆனால் 11th 12th நியூ புக்கு, அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா 6 to 12th ஓல்டு புக்கெலாம் நம்ம இப்படிலாம் பாடத்தெல்லாம் உள்ளே போய் நடத்த மாட்டோம். ஏன்னா அங்கே வந்து பார்த்தா மொழித்திறன் பயிற்சி, புக் பேக்கு இதுதான் நமக்கு தேவை. அதனால் அங்கெல்லாம் ரொம்ப இது இருக்காது. இங்கே 6 to 10th மட்டும் தான் நான் இப்படி நடத்துவேன். நான் 11th 12th நியூ புக் கூட அப்படி நடத்த மாட்டேன். ஏன்னா இவ்வளோ டீப்பாக பாட்டுக்கெலாம் போக மாட்டோம். சிலபஸ் உள்ள ஆளுக்கு மட்டும் பாட்டுக்கு போவோம், மற்றக்கெல்லாம் போக மாட்டோம். சரிங்களா? ஏன்னா அங்கே சொல்லு பொருள் அதுமாரி முக்கியமான இதை மட்டும் தான் பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, மலை என்ன குறிக்க சொல்லி என்னது, வெறுப்புனா மலைன்னு பார்த்தோம். ஏடு எடுத்தேன் என்னது, ஏடு ப்ளஸ் எடுத்தேன். இது எப்படி வருதுன்னா, இது என்னது, ஒரு என்ன குட்டியில் இருக்கிறோம், நெடுதோடு குட்டியில் இருக்கிறோம். ஸோ வந்து கொடுங்க,
அப்போ பாருங்கள் 2 எப்படி பிரிப்பாங்க? 8 + உ சரிங்களா? 8 + உ போயிட்டு அப்போ என்னது நிலைமொழியில் 8 இருக்குது சரிதானே? நிலைமொழி 8 இருக்குது, வருமொழி என்னது இருக்குது? ஏ இருக்குது, 8 + ஏ என்னது டே ஆகுமா? அப்போ என்ன ஆயிட்டு? டே ஆயிட்டு. ஸோ ஆன்சர் வந்துட்டு துயின்று இருந்தார். துயின்று இருந்தார் என்னது? துயின்று ப்ளஸ் இருந்தார். ஸோ இது என்ன கூட்டல் இது ஒரு மென்தொடர் கூட்டல் ஏன்னா இன் இருக்குது, ரூ இருக்குது சரிங்களா? குசுடு துப்புரில் ரூ இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரிக்கலாம்னா ரூவை எப்படி பிரிக்கலாம்? இரு ப்ளஸ் ஊன்னு இருக்குது. உயிரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் இன்னும் விதிப்படி போயிட்டு இங்கே நிலைமுள்ள இரு இருக்குது, வருமுள்ள என்னது ஈ இருக்குது. இரு ப்ளஸ் ஈ என்ன ஆச்சுன்னா ரீயா ஆனிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே துயின் இருக்கும், அடுத்தல பாருங்கள் இங்கே இருந்தால் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சரிங்களா? என்று உரைக்கும் இதுவும் என்னதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்தொடர் கூட்டல் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரூ இருக்குது, ரூவை வந்து பார்த்தீங்கன்னா இரு ப்ளஸ் ஊ போனுச்சுன்னா இந்த இரு இருக்கும். இரு ப்ளஸ் அங்கே என்னது வருமுள்ள ஊ இருக்குது, இரு ப்ளஸ் ஊ என்னது ரூ இருக்கும். அப்போ பாருங்களேன் என்ன இருக்கும்? என்று ரைக்கும் என்று ரைக்கும் இருக்காது, இரு ப்ளஸ் ரூ தான் இருக்கும். அப்போ என்னது ஆன்சர் டி சரிங்களா? கலைஞனா என்னது? கலைஞனா வயல் உங்களுக்கு தெரியும். நிகர்னா என்னது? சமம். அது பருதினா என்னது? கதிரவன். அடுத்தது முகில்னா மேகம். ஸோ முடிஞ்சுதா? அடுத்த பாருங்கள் அழியா செல்வம் இது எழுதுனது நாலடியார் தானே? நாலடியாரில் அழியா செல்வம் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் நாலடியார்னு எழுதுங்க, ஏன்னா நாலடியார் சிலபஸில் இருக்குது. ஸோ 17 கீழ்கணக்கு ஃபுல்லுமே படிக்கணும். நீங்கள் சிலபஸை கொடுத்த மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா அது எனக்கு தெரியாது. நான் ஃபுல்லு தான் நடத்தி கொடுப்பேன். ஏன்னா போன வீக்லேயும் அதான் நடத்தி வச்சுப்போம். ஸோ படிக்கணும் எனக்கு தெரியாது, நான் நடத்தி தான் கொடுப்பேன். படிக்காது உங்கள் விருப்பம். அதனால் நடத்துறது என்னோட இது. நான் படிப்பேன், ஆனால் எப்பொழுதும் நான் படிப்பேன். ஏன்னா சிலபஸில் 17 கீழ்கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா சார் அந்த சிலபஸில் உள்ள தலைப்பு மட்டும் படித்தா போதும் கிடையாது. 17 கீழ்கணக்கு ஃபுல்லும் படிக்கணும், பெட்டராக இருக்கும் சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருளை படிச்சுக்கணும் சரிங்களா? வைப்புலினா என்னது? கோட்பாடானா என்னது சரிங்களா? வாய்த்தீனா என்னது? அப்படின்னு விச்சைனா கல்வி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விச்சைனா கல்வி, எச்சம்னா இது செல்வம். இப்படி சொல்பொருள் எழுதி வச்சுக்கோங்க. சொல்பொருள் நல்லா படிக்கணும் சரிங்களா? இப்போ வாங்க பாட்டை பார்த்துடலாமா? இல்லைன்னா இதை பார்த்துரும், பாட்டை பார்த்துரும் சரிங்களா? பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு அதாவது பல்வகையான செல்வமே சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அழியாத செல்வமாக நம்ம கல்வியினும் செல்வத்தை தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பாட்டை வந்து பார்த்தா சூப்பரான பாட்டு. வாங்க அந்த பாட்டுக்குள்ளே போகலாம் சரிங்களா? வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா பாட்டு தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்மளை இது பார்க்கணும். ஏன்னா சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்களேன் வைப்புலின்னு என்னது? கல்வியை பொருள் போல சரிங்களா? வைப்புலி கோட்படா அப்படின்னா என்னது? கல்வியை என்ன செய்யணுமா? பொருள் போல சேமித்து வைத்திருப்பினும் அது என்ன செய்யாதான்? கோட்பாடான என்னது? பிறரால் அபகரிக்கப்பட மாட்டாது என்னது சரிங்களா? நீங்கள் ஒரு செல்வத்தை எப்படி சேர்த்து வைக்கீங்க அது மாதிரி உங்களோட கல்வியை நீங்கள் பொருள் மாதிரி சேர்த்து வச்சாலும் யாராலையும் அபகரிக்க முடியாது, எப்படி யாராலையும் திருட முடியாது. அதான் கோட்பாடானது யாராலும் அபகரிக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் கோட்பாடுனா ஒருவராலும் கொல்லப்படாது சரிங்களா? வைப்புலின் பொருள் போல் சேமித்து வைக்கும் இடம் சரிங்களா? எது? கல்வி சரிங்களா? கல்வி தான் முதல் ஸ்டார்டிங்கே இருக்கணும். கல்வி வச்சு இந்த பாயிண்ட் ஆரம்பிக்கும் சரிங்களா? கல்வியே வைப்புலி கோட்பாடானது பொருள் போல் சேமித்து வைக்கும் இடம் கல்விதான், அது ஒருவராலும் கொல்லப்படாது சரிங்களா? வாய்த்தீர் கேடில்லைன்னு என்னது? அந்த கல்வியானது ஒருவருக்கு வாய்க்கும்படி அதாவது புரியும்படி நீங்கள் கொடுத்தாலும் குறையப்படாது. ஆனால் செல்வம் அப்படி கிடையாது. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தனா குறைஞ்சிரும். ஆனால் கல்வி அப்படி கிடையாது, கொடுக்க கொடுக்க பெருக்க தான் செய்யும் சரிங்களா? அதுதான் வாய்த்தீர் கேடு இல்லைன்னு என்னது? அது நீங்கள் வந்து கொடுத்தாலும் என்னது குறைபடாது. அதான் அங்கே வாய்த்து ஈயில் இந்த வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது கேடு இல்லைன்னு என்னதுன்னா குறைவுபடாது. மிக்க சிறப்பின் அரசனர் அந்த சிறப்பினுடைய மிகுந்த சிறப்பினுடைய அரசர் இருக்கார்லா, அந்த அரசர் உட்பட யாராலும் எது செரின் வல்லவர் அப்படின்னு எழுதுனா அந்த சிறப்பினுடைய அரசர் உட்பட யாராலும் கவர முடியாது எது? கல்வி. ஆனால் செல்வத்தையோ எதையோ என்னன்னு கவர்ந்துட்டு போயிடலாம் சரிங்களா? அதுதான் சொல்லுங்க. எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன எது? எச்சம் என ஒருவன், எச்சம்னு என்னது? இங்கே பாருங்க இந்த கொடுத்துப்பாங்க பாரு, எச்சம்னா செல்வம் சரிங்களா? அப்போ எச்சம்னா என்னதுன்னா ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னு எதுவும் நினச்சேன்னா அதை மக்களுக்கு செய்வன சரிங்களா? எச்சம் என ஒருவனை மக்களுக்கு செய்வனது மக்களுக்கு நீ அதாவது உன் குழந்தைக்கு எச்சம் என ஒருவன் அதான் எதுனா நீ செல்வம்னு சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன். அது என்னதுன்னா விச்சை தான். விச்சை என்னது? கல்விதான். மற்ற அல்ல பிறன என்னது? மற்றவை எல்லாம் வந்து செல்வம் கிடையாது சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா? ஸோ முடிஞ்சு போச்சு சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச்சனை கல்வி கவர முடியாதுன்னா தப்பாக கொடுத்துருக்காங்கப்பா. செரின் வல்லங்க செரின்
வவ்வார் அப்படின்னா வந்து கவர முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அங்கே இது செரின் இது அதை யாராலும் கவர முடியாது. கரெக்டு தானே? எதுனா இந்த சிறப்பினுடைய அரசர் உட்பட யாராலும் கவர முடியாதுன்னு தான் வவ்வாறுனா கவர முடியாது. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. விச்சன கல்வி எச்சம்னா இது கரெக்டு தான். சரிங்களா? அதை பாருங்களேன், இது ஏற்கனவே பொருள் சொல்லிட்டோம். நாளடியாக வந்து பார்த்தீங்கன்னா சமணமுனிகள் பலரால் எட்டப்பட்டதுன்னு ஒரு இது இருக்குது. இந்த நாளடியார்கள்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். நூற்றாண்டுலாம் இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதும் கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால பாருங்கள், நியூ புக்கில் நூற்றாண்டே கொடுத்துக்க மாட்டாங்க பார்த்தீங்களா 17 கிலோ கணக்கில். ஏன்னா 17 கிலோ கணக்கில் ஒரு புக்லையும் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நூற்றாண்டு இருக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தல வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு புத்தகத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் நியூ புக்கிலலாம் அந்த இதில் இது வரலாறு இது நம்மளோட நூற்றாண்டு கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. இந்த ஆசிரியர் எந்த நூற்றாண்டு அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் பேஸில் அந்த இருந்துக்கிறது நீங்கள் எடுத்துக்கணுங்க. சரிங்களா? இந்நூல் 17 கிலோ ஒன்று தான் உங்களுக்கு தெரியும். 400 பாடல் கொண்டது. இது 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம் சொல்லுவாங்க. இது தெரியும். திருக்குறளை கொண்டு அறம் பொருள் இன்பம் என 3 பால்கள் கொண்டது. இந்நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்நூலை இது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போட்டப்பறம் திருக்குறளையும் இது என்ன சொல்லுவாங்கன்னா 4 2 சொல்லுக்குறுதின்னு சொல்லுவாங்க. 4 என்பது 4 அடியாக 2 என்பது திருக்குறள் சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்தல கல்வியை இன்னொரு பாட்டு ஒன்று சொல்லியிருக்கும். சரிங்களா? கல்வி சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு சொல்லுவோம். இது தனிப்பாடல் திரட்டு ஒன்று சொல்லுவோம். சரிங்களா? வெள்ளத்தால் அழியாது வெந்தனாலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது கல்லருக்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையே ஒரு பொருள் தேடி உழல்கின்றாரே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒருவர் தம் குழந்தைகளை சேர்த்து வைக்கின்ற பொருள் எழுது கல்வியை போல் செல்வம் எது வேறு இல்லை. ஆன்சர் பாருங்க. நம்ம இதுலேயும் இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழு சேர்த்துக்கள் கூட பார்க்கலாம். தெரியுங்களா? ஏன்னா பிரித்தெழு சேர்த்துக்கள் நிறைய இருக்குது. நம்மளே பிரிக்கலாம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வேண்டாம். நமக்கு புக்கில் இருக்க மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? அதை பாருங்க, கல்வி போல செல்வம் வேறு இல்லைன்னு தேடல் அதாவது அடுத்த பாருங்க, வாய்த்தின் என்ன சொல்லி பிரித்தெழு கிடைப்பது என்னது பாருங்கள். வாய்த்து ப்ளஸ் என்ன வரும்? வாய்த்து ப்ளஸ் ஈன். சரிங்களா? இது என்ன சார்னு கேட்டால் வன்தொடர் கூட்டில் இருக்கிறோம். சரிங்களா? கசதப்ப இது தூ இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு இச்சி இத்து இப்பு இரு. சரிங்களா? கசதப்பா இருக்குது. ஸோ இத்து இருக்குது. அப்போ என்ன வன்தொடர் கூட்டிடுவோம். அப்போ தூவை பிரிச்சிங்கன்னு வச்சுங்க, இத்து ப்ளஸ் ஊ போயிட்டு உயிரின் குரல் இத்து இருக்குது. இத்து ப்ளஸ் ஈ என்னது? தீ. அப்போ ஆகுமா? தீ ஆகும். எது நிலமொழியில் இருக்குது இத்தும் வறுமொழியில் இருக்குது ஈயும் சேர்ந்துன்னா தீ அப்படி ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாய்த்து ஈன் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? கேடு இல்லை. கேடு ப்ளஸ் இல்லை. இது என்னது? ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் கூட்டியிருக்கோம். சரிங்களா? கேடு ப்ளஸ் இல்லை. நெடில் தொடர் கூட்டியிருக்கோம். அப்போ வந்து என்ன செய்யணும்? 2 இருக்குது. 2 என்ன ஆகிடும்? இட்டு ப்ளஸ் ஊ போயிட்டு இங்கே இட்டு இருக்குது, இங்கே ஈ இருக்குது. இட்டு ப்ளஸ் ஈ டீ ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேடு என்ன ஆகிடு? இது ஓகே. எவன் ஒருவன் இன் ப்ளஸ் ஓ உடல் மேல் விருந்தொன்று விதிப்படி என்னாச்சு? எவன் ஒருவன். கரெக்டாக? எவன் ஒருவன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. அடுத்த பாருங்கள், உரைநடையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்விக்கும் கல்வி. இது நம்ம திருக்குறள் முனுசாமி. சரிங்களா? இவர் சூப்பரான ஆள். நல்ல திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆள். சிந்தனை களஞ்சியம். சரிங்களா? என்னதுன்னா சிந்தனை களஞ்சியம் என்னும் இதுலேருந்து நூல்லேருந்து தான் இதை எடுத்திருக்கோம். சரிங்களா? உலகில் பல்வேறு செல்வங்கள் இருக்குது. அவற்றில் அழியாத செல்வம் இது கல்வி. ஏன்னா எல்லாமே கல்வியை பற்றியே தான் இருக்கும். சரிங்களா? கல்வின்னே சொல்லணும். இன்றியமையாது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிச்சுட்டே வாங்க. இந்த பாட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி நீங்களே கொண்டு வாங்க. சரிங்களா? அடுத்த பாருங்களேன், வாழைப்பூ வாழை இதெல்லாம் இருக்குது. வாழைத்தின் ஆகியோர் தரும் வைக்கும் போதே சொல்லலாம். ஒரு பசுமாடு கன்று ஈன்றல் அது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம். இப்படிலாம் இருக்கா? இப்படி இருக்கா பாருங்கள். மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவர் தாயார் புத்திலிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்களாம். ஆண் குழந்தை என்று தானே அந்த அம்மா சொல்லியிருப்பார். அப்படி இல்லாமல் இப்போது தான் மகாத்மா காந்திக்கு பிறந்திருக்கார், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறார் என்றா சொல்லியிருப்பார் அப்படின்னு இருக்கும். இது என்னென்னா திருக்குறளில் கல்வி சம்மந்தமாக இருக்கிறத இதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? காலமறிதல். ஏன்னா பாருங்களேன், எல்லாமே அழியா செல்வம் ஒளி விளக்கு கற்றவரும் கல்லாதவரும். ஏன்னா இவர் திருக்குறளில் ஃபேமஸானாலும் திருக்குறள் சம்மந்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுப்பாங்க. கல்வியும் பள்ளியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தமாகவே தான் கொடுப்பாங்க. கற்ற பின் நிற்காத அந்த நூலை அந்த வச்சு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? வேணால் நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? அதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்படிலாம் போயிட்டுருக்கா. அதை பாருங்கள், கைடில் விழிச்சலும் கல்வியோருக்கு மாடலாம் மற்ற எவை அப்படின்னு வள்ளுவர் சொன்னது ஒன்று இருக்கும். காலமறிதல் நம்ம பார்க்கலாம். அந்த இருக்கு பாருங்கள். காலமறிதல் ஃபஸ்ட் பார்க்கணும். ஏன்னா உலக காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா
ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலம் கல்வி தான். ஏன்னா ஒருவன் ஒரு வாழ்க்கைக்கு தேவையானதுலேயே அது பற்றி சொல்லியிருப்பாங்க. அழியா செல்வம் இதெல்லாம் நீங்கள் லேசாக ரீட் பண்ணுங்க. அதில் ஒன்றும் இருக்காது. அந்த இதுதான் இருக்கும் சரிங்களா. கல்வினா ஒரு ஒரு வெளி ஒரு என்னது இங்கே பாருங்க, கல்வியறிவு இல்லாதவர் திருவள்ளுவர் போல் குறைக்குரியவர் எவரும் இல்லை, விலங்கோடு மக்கள் அணையர் இளநூல் கற்றோடு ஏனைவர் நறு. விலங்குலாம் சொல்லியிருப்பார். சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இங்கே பாருங்கள், திருக்குறள் கல்வியறிவு இல்லாத விலங்கு என்கிறார். ஏன் விலங்கு என்று சொன்னார்னா, அது சொன்னால் கேட்காது, மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன் என்ன பின்னாலே வா என்றால் வருமா? வராது. நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சை பசையில் புல்லை வச்சுக்கிட்டு காட்ட வேணும். அப்படி மட்டும் இல்லாமல் விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது அப்படின்னு சொல்லிப்பார். அப்படின்னு எல்லாம் இருக்கும் சரிங்களா. அதை பாருங்கள், ஒளி விளக்கு. ஒளி விளக்கில் என்னது இருக்குன்னா, ஒளி விளக்கில் பார்த்தாச்சா, ஒளி விளக்கில் இங்கே பாருங்கள், இது கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு அப்படின்னு இருக்கும் சரிங்களா. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடுன்னு இருக்கும். அதை பாருங்களேன், இங்கே பாருங்கள், நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிற வள்ளுவர். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கொடுத்தாள். அதான் இது நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று இதற்காக தான் சொன்னார். அந்த அறிவை பெற உதவுவது கல்விதான். நன்றின்பால் உய்ப்பது அறிவு இது நல்ல வழியில் செலுத்துவது தான் அறிவு. அந்த அறிவை நீங்கள் பெறது கல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிப்பார். ஸோ அடுத்த இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர்னா பாரதியார். பள்ளி தலைமனத்து கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் தட்டுவோம் அப்படின்னாரு பாரதியார். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், ரொம்ப வேறு ஒன்றும் இருக்காது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கற்க கசடற. இந்த கற்க கசடில் வந்து பாருங்கள், சில 10 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், சிலர் 50 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழு ஒரே நூல் தான் எழுதியிருக்காரு. அப்படி என்று எவ்வளோ சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும். திருவள்ளுவர் என்ன சொல்லிப்பார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்றப்பார். அந்த படி லெட்டர் இருக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா திருக்குறள் வகுப்பு நடத்தியும் திருக்குறளோட வகுப்பு நிறைய நடத்திப்பார். தொடர் சொற்பொழிவு திருக்குறளை பற்றி சொற்பொழிவு நடத்தினார். அதனால் வந்து பார்த்தா திருக்குறளை பரப்பும் பணி தான் இவரோட பணியாக இருந்துச்சு. அதனால் இவர் திருக்குறள் முனுசாமி என்று அழைக்கப்பட்டார். இவர் நகைச்சுவை ததும்பமும் தம் பேச்சாளரும் மக்களை கவர்ந்தவர். நல்லா பேசியிருப்பார் ஐயா. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரேட். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறள் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூலை எழுதியிருப்பார். இவர் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் வந்து பார்த்தா பெரும் புகழ் பெற்றதான் சரிங்களா. இவரை கட்டுரை வந்து சிந்தனை கலட்சிய நூல் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்துட்டோம். கல்வி கரையில் கற்பவனால் சில இது வந்து பார்த்தோன்னா கல்வி தொடர்பான ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, கல்வி காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது, காலம் அறிதல் சரிங்களா. காலத்தின் கல்வி இல்லாத நாடு என்னது இல்லாத சொல்லியிருப்பாங்க, விளக்கு இல்லாத வீடு தானே சொல்லியிருப்பாங்க. இந்த பாருங்க, நம்ம ஏற்கனவே குடிச்சுப்போம் பாருங்கள். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு இந்த இருக்கா, கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடுன்னு. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதை பாருங்களா, பள்ளி தலைமைத்து கோயில் சிவன் பாரதியார். உயர்வு அடைவோம் எப்படி, உயர்வு ப்ளஸ் அடைவோம். ஸோ வந்து இதுதான். இது என்னது, இது குசுறுதுப்புறு இல்லை. அப்போ இது ஒரு முற்றிலுகரம். அப்போ பாருங்கள், முற்றிலுகரத்தில் ஊ இருக்குது. ஊ எப்படி பிரிக்கலாம், யூ ப்ளஸ் ஊன்னு பிரிக்கலாம். ஊ போயிட்டு ஸோ இவ்வு இருக்குது. இவ்வு ப்ளஸ் என்னாச்சு வேகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர். இவையெல்லாம் இது ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் இன்னும் உடம்புடுமை விதி சரிங்களா. அப்போ இவைன்னு இருக்குது. ஸோ பாருங்களேன், இவைன்னு இருக்குது. இது என்ன, இவு ப்ளஸ் ஐ இருக்குது. அப்போ ஐனா என்னது, இ வரும். அப்போ இ ப்ளஸ் ஏ என்னது இருக்குது, ஏ ஆகும். அப்போ என்ன ஆகும், இவை எல்லாம் ஆகுமா. ஸோ ஆன்சர் முடிஞ்சு. பள்ளி திறப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இளமையில் கல் என்றார் ஔவையார் சரிங்களா. அது மட்டும் தான் முக்கியமானது. மீதியெல்லாம் நீங்கள் தான் ரீட் பண்ணணும். ஏன்னா அதில் ரொம்ப ஒன்றும் இருக்காது சரிங்களா. இளமையில் கல் என்று ஔவையார் கூறினார், அந்த ஒன்று தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு விரிவானம்னா இப்படி ஒரு கதை மாதிரி தான், ஸ்டோரி மாதிரி போகும். நீங்கள் வந்து பார்த்தா அதை ரீட் பண்ணுங்கப்பா, கண்டிப்பாக ஒரு தடவையாவது ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அது இவருங்க என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்டார் அவர். யாருக்கு தெரியும், சின்ன பசங்க இருக்கீங்க அப்படின்லாம் இது எதில் கேட்கலாம், நம்மளுக்கு பேச்சு வழக்கில் கொடுத்துட்டு எழுத்து வழக்கில் கேட்கலாம் சரிங்களா. பெரியவரே இதை படிக்கிட்டு கூட உங்களுக்கு தெரியாதா ஓ என்று கேள்வியான ஓசை வந்தது சிறுத்தாள் அப்படிலாம் டே குரலில் கவனிடம் இருந்து வந்தது எங்கடா போகிற அப்படிலாம் இருக்கா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கேட்கலாம் சரிங்களா. அதனால பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் லேசாக. சுப்பிரமணி பாரதி பாரதி மணியன் இவர் வந்து பார்த்தா ஒரு சாகித்ய அகாடமி தான் வாங்கிட்டு இவரை பற்றி சிறப்பு தமிழ் இருக்கும், சூப்பராக இருக்கும் சரிங்களா. இவர் ஒரு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இதெல்லாம் பற்றி பேசிப்பார். அது இவரோட நூலில்
குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பை பற்றி, இயற்கை வளங்கள் பாதுகாத்தல் எப்படி, இதெல்லாம் வந்து பார்த்தா வலியுறுத்தி தான் இவருடைய சிறுகதை, புதினம், கட்டுரை எல்லாமே இருக்கும் சரிங்களா. கனவு என்னும் இலக்கிய இதழ் நடத்தியிருப்பார். மெயினானது கனவு சரிங்களா. அப்படின்னு இலக்கிய இதழ். ஏன்னா இந்த குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்கள் பாதுகாத்தல்லாம் அவர் ஒரு கனவாகவே இருந்துன்னு நினச்சிக்கோங்க. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, இதெல்லாம் பல நூல்கள் எழுதியிருப்பார் சரிங்களா. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி, பகுப்பதம், பகாப்பதம், இது சரிங்களா. ஓர் எழுத்து ஒரு மொழி இப்போ பாருங்களேன். ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 உங்களுக்கு தெரியும். ஓ, இ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனிங்களேன். இவை ஒவ்வொன்றுக்கும் பொருள் உண்டு சரிங்களா. இப்போ ஈன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் உண்டு, பூன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் உண்டு, கைன்னு சொன்னால் அதுக்கு பொருள் உண்டு. அதுதான் ஒரே எழுத்தில் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பொருள் இருக்கும். இப்படி இவ்வாறு ஒரே எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி. ஸோ வந்து சிம்பிளானது சரிங்களா. அதை பாருங்கள். நன்னூல் இலக்க நூலை எழுதிய பவனந்தி முனிவர் சரிங்களா. அவங்களுக்கு தெரியும். நன்னூலை ஏற்றின யாருன்னா பவனந்தி முனிவர், இது தெரிஞ்சதான். தமிழில் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி இருப்பதாக சொல்லிட்டாரு சரிங்களா. இவற்றில் நோ, தூ மட்டும்தான் இந்த 2 சொற்கள் தேவை. ஏனே 40 இருக்கலாம், அது நெடில் எழுத்து சரிங்களா. ஏன்னா நோ வந்து பார்த்தோன்னா இது ஒரு என்ன எழுத்துனா ஒரு நெடில் இது. இந்த நோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறியில் எழுத்து. தூ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குறியில் எழுத்து. ஏன்னா நோவில் என்னதுன்னா இன் ப்ளஸ் ஓ, ஓ ஓ தான் இருக்குது, ஓ கிடையாது, ஓ இருக்குது. ஸோ ஓ, இதில் இத்து ப்ளஸ் ஊ, ஊ. அப்போ பார்த்தீங்கன்னா ஓ, ஊ தான் இது உள்ளே இருக்கும். அப்போ என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறியில் எழுத்து. இந்த நோ, தூ தவிர மீதி எல்லாம் 40 இருக்கலாம். அதாவது 2 இது குறியில், மீதி 40 நெடில். அப்படி தான் சொல்லியிருக்காங்க பாருங்களா. மீதி எல்லாம் நெடிலாக இருக்கும் பாருங்கள். அந்த இதை தான் பாருங்கள். ஆ அப்படின்னு நெடில் இருக்குது பஸ்ஸு. ஈனா என்னது கோடு, இது வந்து பார்த்தா இது ஒரு நெடில் தான். ஊனா என்னது இறைச்சி, ஏனா என்னது அம்பு, ஐனா தலைவன், ஐனா இது உங்களுக்கு எல்லாம் இது ஈஸியாக இருக்கும். எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கிடுங்க சரிங்களா. ஷார்ட்கட்லாம் நான் போட மாட்டேன். ஷார்ட்கட் நீங்கள் போட்டு படிங்க. ஏன்னா நான் ஷார்ட்கட்லாம் போட்டு படிக்க மாட்டேன். நான் 1க்கு 10 தடவை படித்தாலும் இதாயிரும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் துருமல் டாப்பிக்கு இது மட்டும் கொடுக்க மாட்டேன். ஸ்கூல் புக்கில் மட்டும் அவுட் ஆஃப்லையும் கொடுப்பேன். அவுட் ஆஃபும் படிக்கணும் சரிங்களா. ஏன்னா ஒரு பொருள் பல பொருள், பல பொருள் ஒரு பொருள் இதெல்லாம் தேவைப்படும். அதனால் ஷார்ட்கட்டுன்னு பேச்சு இருக்காது, நம்ம நிறைய தான் கொடுப்போம் சரிங்களா. ஓனா இது, ஓனா இது மதகுநீர் தாங்கும் பலகை, காண சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன், கோனாலும் அரசன், ஐனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அரசனில் வரும், தலைவன், ஐ அப்படிலாம் வந்திருக்கு. ஏன்னா இந்த அது உண்டு. நீங்கள் நான் அவுட் ஆஃப் கொடுக்க பாருங்க. சாணா இறந்து போ, சீன இகழ்ச்சி, சேன உயர்வு, சோன மதில், தான கொடு, தீன நெருப்பு, தூண தூய்மை, தேன கடவுள், தைன தைத்தல், நானா நாவு, நீன முன்னிலை உரிமை, நேன அன்பு, நைன இழிவு, நோன வறுமை, பான பாடல், பூன மலர், பேன மேகம், பைன இளமை, போன செல், மானம் மாமரம், இது மீன வான், மூன மூப்பு, மேன அன்பு, மைன அஞ்சனம் சரிங்களா. மோன இது மோத்தல், இது யானா அகலம், வானா இது அழைத்தல், வீண மலர், பைன புல், வவுன இது கவர், நோனா நோய், தூண உண். ஸோ இதுதான் இதை படிச்சுக்கிடுங்க. அது கண்டிப்பாக முக்கியமானது. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப்னு கொடுப்போம். அது அந்த டாபிக் வரல பார்த்துக்கலாம் சரிங்களா. பகுப்பதம்னா என்ன சார், பிரிக்க முடியும் சரிங்களா. இப்போ பாருங்களேன். வேலன், படித்தான், இது 2 இது இருக்குது. வேலன் ஒன்று இருக்குது, படித்தான் ஒன்று இருக்குது. இந்த சொற்களை பாருங்களேன். வேலன் எப்படி பிரிக்கலாம், வேல் ப்ளஸ் அன்னு பிரிக்கலாம் சரிங்களா. படித்தான் எப்படி பிரிக்கலாம், படி, இத், இத், அன் என பிரிக்கலாம். இவ்வாறு சின்ன சின்ன நீங்கள் உறுப்பாக பிரிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி சின்ன சின்ன உறுப்பாக பிரிச்சிங்கன்னா அதுதான் பகுபத உறுப்புகள். சில வார்த்தைலாம் பிரிக்க முடியாது பாருங்களேன். இது பகாபதத்தில் பிரிக்க முடியாது. இங்கே பாருங்கள். இந்த பகாபதத்தில் மரம், இதை பிரிக்க முடியாது. கலனியை பிரிக்க முடியாது, உன்னை பிரிக்க முடியாது, எழுத பிரிக்க முடியாது. அப்போ அது பகாபதம். இதுதான் 2 டிஃப்ரெண்ட் வேறு உண்டு. அது பாருங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது உண்டு. பகுபதத்தில் 2 உண்டு, பகாபதத்தில் 2 உண்டு. எதுனா பெயர், இன்னொன்று வினை. ஸோ பெயர் பகுபதம்னு என்னதுன்னா பகுபதமாக அமையும் அந்த பெயர் சொல்கள், இது பெயர் பகுபதம் சரிங்களா. பகுபதமாக அமையும் அந்த இது பெயர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பகாபதம், இது பெயர் பகுபதம். இதனை வந்து பார்த்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் நம்ம பார்த்தோம்னா பெயர் சொல்லின் வகையறிதல் அந்த இதுதான் சரிங்களா. அது மாதிரி பிரிக்கலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் சரிங்களா. பெயர் பகுபதம்ட்டாங்க. பாருங்களேன். பொருள் பகுபதத்தில் பொன்னுன்னு இருக்குது. அப்போ அதை எப்படி பிரிக்கலாம், பொன் ப்ளஸ் அன்னு பிரிக்கலாம். ஸோ இடம் பகுபதத்தில் என்ன செய்யலாம், நாடன் இருக்குது, நாடு ப்ளஸ் அன்னு பிரிக்கலாம். சித்திரையன் இருக்குது, காலம் பகுபதத்தில் சித்திரை ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். கண்ணன் இருக்குது, கண் ப்ளஸ் அன்னு பிரிக்கலாம். இனியன், இனிமை ப்ளஸ் அன்னு பிரிக்கலாம். உழவன், உழவு ப்ளஸ் அன்னு. ஸோ பிரிக்கலாம். இப்படி பிரிக்க முடியுதுன்னா அது பகுபதம்னு நம்ம பார்த்துருக்கோம். வினை பகுபதம் என்ன ஆயிரும்னா வினைச்சொல் வினை பகுபதமாக அமையும் சரிங்களா. பகுபதமாக அமையும் வினைச்சொல் தான் வினை பகுபதம். இங்கே பாருங்கள். உண்கின்றான் இருக்குது, உன் கின்று ப்ளஸ் ஆண் இருக்குது சரிங்களா. அப்போது இது என்னது
இந்த ஒன்று தான் பகுதின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் பொன், நாடு, சித்திரை, கண், இனிமை, உளவு, அது என்னது ஒன்றுகின்றாண்டில் ஒன்று, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ச்சொல்ல படிச்சிருப்போம். இதுக்கும் அதுதான் சரிங்களா. பகுபத உறுப்பில் பாருங்களேன், மொத்தம் பகுபத உறுப்பு மொத்தம் 6 வகைப்படும். நம்ம பகுபத உறுப்புகள் அதை பற்றி 9th 11th அந்த இதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் டீப்பாகவே இருக்கும். அது அங்கே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு லேசாக பார்த்துக்கலாம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் என 6 இது இருக்குது சரிங்களா. அதாவது பகுபதத்தில் முதல்ல நிற்கும் சரிங்களா. முதன்மையான பொருளை தருவது பகுதி. இது வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாக தான் இருக்கும் சரிங்களா. அதாவது இந்த பாருங்களேன், இப்போ உண்கின்றான்னு ஒரு வினை பகுபதம் இருக்குது, அதோட பகுதி கட்டளையாக இருக்கும். ஆனால் பெயர் பகுபதத்தோட பகுதி எப்படி இருக்கும்னா அது ஒரு பெயர் மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், இப்போ கண்ணன் இருக்குது சரிங்களா, அதோட பகுதி சரிங்களா. பகுதி இல்லை வேர்ச்சொல், பகுதினாலும் ஒன்று தான், வேர்ச்சொல்னாலும் தான். அப்போ இதில் வேர்ச்சொல் எப்படி இருக்கும், கண் தான் இருக்கும். சார் இங்கே என்ன சார் நீங்கள் வேர்ச்சொல் வந்து வினை ஏவலாக தான் இருக்கும் நீங்கள் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா என்னது இது வந்து ஒரு பெயர் பகுபதம். பெயர் பகுபதத்தோட இது எப்படின்னா அது பெயராக தான் இருக்கும். வினை பகுபதத்தில் தான் எப்படி இருக்கும், அது கட்டளையாக இருக்கும் சரிங்களா. வினை பகுபதம் இருக்கலாம், அதோட பகுதி அதோட வேர்ச்சொல் தான் கட்டளையாக இருக்கும் சரிங்களா. பகுபதத்தில் நீங்கள் என்ன எப்போதுமே பகுதியும் விகுதி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பகுதி விகுதி கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதுதான் பகுபதம் சரிங்களா. மீதி ஊடல் இருக்கிறத மற்றெல்லாம் மீதி மற்ற உறுப்புகள் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதனால் அது தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ ஏன்னா இங்கே பெயர் பகுபதத்தில் பொன் ப்ளஸ் அன்னு இருக்குது, அப்போ பகுதி விகுதி தான் இருக்குது, மற்றது இல்லை பார்த்தீங்களா. அதுக்கு தானே சொல்கிறேன் சரிங்களா. இந்த விகுதி என்ன செய்யும்னா கண்டிப்பாக திணை காமிக்கும், உயர்தினியா அக்ரினியா. இப்போ பாருங்களேன், உண்கின்றான் இருக்குது, இவன் வந்து உயர்தினியா அக்ரினியான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு திணையை காமிக்கும் சரிங்களா. இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வந்தான் இருக்குது, இதை பிரிக்காங்க. அன் வந்தான்னு இருக்குது, இவன் ஆண்பால் வினைமுற்று விகுதி, அப்போ இது இவன் ஒரு உயர்தினைன்னு சொல்லுது. ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க. அதை பாருங்கள், பகுதி பிரிக்காங்க. வானா வந்தனன் அப்படின்னா இது வான்னு பகுதி, இது வா என குறுகி இருப்பது விகாரம் சரிங்களா. விகாரம்னா அந்த வா வந்து பார்த்தீங்கன்னா இது குறுகி வா ஆயிட்டு சரிங்களா. வா வ அப்படியே ஆயிட்டு. ஸோ இது தெரிஞ்சுங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலம் அல்லது எதிர்மறையாக காட்டுவது தான் இடைநிலை சரிங்களா. காலம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக காட்டுவது. பாருங்களேன், இது இத்துன்னு இருக்குது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இறந்த கால இடைநிலை. ஸோ இதுதான் இடைநிலை சரிங்களா. பெரும்பாலும் பகுதிக்கு இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து தான் சந்தி சரிங்களா. பகுதிக்கும் இது இடைநிலைக்கும் இடையில் வருதுல அந்த இருக்குங்க இத்துங்கு சந்தி. இது இந்த ஆனது திரியும் இருப்பது விகாரம் சரிங்களா. பெரும்பாலும் இடைநிலைக்கு விகுதிக்கும் பாருங்க, பகுதி விகுதி இது இடைநிலை சரிங்களா. இது என்னது சந்தி. இது பகுதிக்கும் இது இடைநிலைக்கு இருக்குது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இருக்குது என்னது பாருங்க. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அசைச்சொல், அதுதான் சாரின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது என்ன சாரி, அப்புறம் அன் என்பது சாரி. ஸோ வந்து இது தெரிஞ்சுருங்க. ஏன்னா அது அதாவது சாரியே எங்கே இருக்கும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கு தான் இருக்கும் சரிங்களா. அது தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. பகாபதம்னா என்ன பிரிக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். மரம், கழனி, உண்ணு, எழுது இதெல்லாம் பிரிக்க முடியாது சரிங்களா. அதுலேயும் பிரிக்க எப்படின்னா அதையும் பிரிப்பாங்க. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் 4 வகையாக பிரிப்பாங்க சரிங்களா. பிரிக்க முடியாது. இதுதான் அடிச்சொல் மட்டும் வேர் சொல்லாக வரும் சரிங்களா. ஒரு இதோட இப்போ பாருங்கள், நிலம் இதோட வேர்ச்சொல் கேட்டால் நிலம் தான் சரிங்களா. நீரோட வேர்ச்சொல் கேட்டால் நீர் தான். நெருப்போட வேர்ச்சொல் கேட்டாலும் காற்றோட வேர்ச்சொல்லும் காற்று தான் சரிங்களா. வினை பகாபதம் பாருங்கள், நட, வா, படி, வாழ். இடை பகாபதம் மண், கொல், தெல், போல் சரிங்களா. உரி பகாபதம் உரு, தவன், நனி, களி. ஸோ இதுதான் சரிங்க. நன்னூல் தமிழில் வந்து பார்த்தா மொத்தம் ஒரு தமிழ் எத்தனை சொன்னால் 42. எழுதினான் என்பதோட என்ன பகாபதம் கேட்டிருக்காங்க, எழுதினான்னு கேட்டிருக்காங்க. என்ன பகாபதமாக இது வந்து பார்த்தீங்கன்னா வினை பகுபதம் சரிங்களா. பிரிக்க முடியும், பகுபதம் பிரிக்க முடியும். அதுபோல் அது வினையை குறிக்கும். ஸோ வினை பகுபதம். பெயர் பகுபதம் சரிங்களா. பெயர் பகுபதம் மொத்தம் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும் சரிங்களா. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன பார்த்துக்கோம், இது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை காட்டுறது தான் இடைநிலை. பகுதி நிச்சயம் கட்டளையாக இருக்கும் சரிங்களா. அது வினை பகுபதத்தில் உள்ள பகுதி கட்டளையாக இருக்கும். விகுதி எப்படி திணைப்பால் இதெல்லாம் இருக்கும். முற்று எச்சத்தை இதாக காமிக்கும். சந்தி வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தாக இருக்கும் சரிங்களா. சாரி வந்து பார்த்தா ஒரு அசை சொல்லாக இருக்கும். அது பார்த்து தான் பாருங்கள். பெயர் பகுபதம் இது பாருங்க, பெயர் பகுபதம் என்னது பெரியார். வினை பகுபதம் என்னது பிரிக்க முடியும், இதை பிரிக்கலாம் சரிங்களா. பகுபதம் பாருங்கள், வினை பகுபதம் வாழ்ந்தான், இது வந்து 2வது. இடை பகாபதம் இது பிரிக்க முடியாது, 3வது. உரி பகாபதம் நனி. ஸோ இது பாருங்கள். போவால் இதில் வந்து போ என்பது பகுதி, இவ்வு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆள்,
இது வந்து விகுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா இது இடைநிலை. பாருங்க நடக்கின்று ஆண், நடக்கின்றான். ஸோ இதை பிரிச்சுருக்காங்க. இப்போ நம்ம இது எதுன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுத போகிறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி. போ என்பது பகுதி. போ என்பது வந்து பகுதி. அடுத்தது பாருங்கள், போ என்பது பகுதியா, அதை இவ் என்பது எதிர்கால இடைநிலை. இவ் என்பதுன்னா எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை. ஆள் என்பது இது பெண்பால் வினைமுற்று விகுதி. பெண்பால் வினைமுற்று விகுதி. அதை பாருங்க, நட. நட என்பது இது பகுதி. இக்கு என்பது என்னது சந்தி. கின்று என்பது என்னது நிகழ்கால வினைமுற்று, நிகழ்கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை. ஆண் என்பது என்னது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? பின்னொரு சொற்களை பகுதி உறுப்புகளாக எழுதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தான், இதை எப்படி எழுதலாம்? பார் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன்னு எழுதலாம். அடுத்தல இது எழுதலாம். இந்த பார் வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு சொல்கிறேன், பார் பகுதி. எத்து வந்து பார்த்திங்கன்னா சந்தி. இத்து எந்த கால இடைநிலை. ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? அடுத்த பாருங்கள், பாடுவார். இதை எப்படி பிரிக்கலாம்னா, பாடு இவ்வு ஆர் இப்படி பிரிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடு என்பது பகுதி. இவ்வு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால இடைநிலை. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? அது குறிச்சிக்கிடுங்க, உங்கள் விருப்பம். சரிங்களா? இளமை பருவத்தில் கல்வி கற்க வேண்டியதெல்லாம் இருக்குது. பாருங்களேன், சொற்களை 6 வகை பேர்களாக வகைப்படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 6 வகை பேர்களாக வகைப்படுத்திக்கலாமா சொற்களை? வாங்க பார்க்கலாம். என்னென்ன பொருள், இடம், காலம், சினை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், நான் வந்து பார்த்தா எழுதுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கணுங்க. வச்சுங்களா? பொருள் பாருங்கள், வடை, அன்னம், பாரதிதாசன். ஸோ இதெல்லாம் வந்து தான் இது. சரிங்களா? இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர், சோலை, பள்ளி. சரிங்களா? காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலை 5 மணி, புதன். அது சினையில் வந்து பார்த்திங்கன்னா முகம், தோகை, இறக்கை. சரிங்களா? ரெக்கை, பறக்க அந்த ரெக்கை இருக்கலாம். குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மை மட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டல், வருதல், பெரியது, விளையாட்டு இதெல்லாம் இருக்குது. பாருங்கள், பெரியது, விளையாட்டு இதெல்லாம் இருக்கும். வருதல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எழுதணும்னா அதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? அது பாருங்கள், மூவிடம்னு எழுதுனா சார்னா இடம் 3 வகைப்படும். தன்மைனது தன்னை குறிப்பது, தன் பக்கத்தில் இருக்கிறாரு. முன்னிலைன்னா நம்ம முன்னாடி இருக்காரு, முன்னிலை இருப்பவர் குறிக்கு. தன்னையும் முன்னாலும் இருப்பவரையும் அல்லாமல் 2 பேரும் இல்லாமல் 3ஆம் நம்பரை குறிப்பது தான் படர்க்கை. சரிங்களா? பாருங்க, நான், நம், நாங்கள், என், எம், எங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது தன்மையை குறிக்குது. ஆனால் முன்னிலையில் இருப்பது முன்னிலை எப்படி குறிக்கும்? நீ, நீங்கள், நீர், நீவிர், உன், உங்கள் அப்படின்போ. ஆனால் 3ஆம் இருப்பது அதாவது பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கால சொல்லுவாங்க. சரிங்களா? பாங்க, அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆம் இருக்க நம்பரை சொல்வது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது. அடுத்த பாருங்களேன், சரியான சொல்லை கொண்டு நிரப்பணுமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிறதுல நீங்கள் சரியான கொண்ட சொல்ல வந்து நிரப்பணுமா. பாருங்க, எப்படி நிரப்பலாம்? உன் பெயர் என்ன? நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அதை பாருங்க, அவை எப்படி ஓடும். இல்லைன்னா என்ன செய்யலாம்? அவை எப்படி ஓடும் போடலாமா, இல்லை வேறு என்ன போடலாம்? இது போட்டு பார்க்குமா? அது எப்படி ஓடும், அதுதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அது எப்படி ஓடும். ஸோ அதான் இருக்கும். சரிங்களா? அடுத்த பாருங்க, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். அதை பாருங்க, அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இது போடுறதுங்க. அதை பாருங்களேன், மூவிட பெயர்களை வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. சரிங்களா? எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியதுன்னு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? இதில் மூவிட பெயர்களை அடிக்கோட்டு காட்டணுமா. எது மூவிட பெயர்கள்னு நீங்கள் சொல்லணுமா. எங்கள், இதான் மூவிட பெயர்கள். இவர் தான் உங்கள் ஆசிரியர். இது என்னது? இவர். சரிங்களா? நீர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்மை முன்னிலை படறக்கே இருக்கலாம், அதை வந்து நம்ம அடிக்கோட்டு காமிக்கணுமா. ஸோ அது பாருங்க, நீயே, இது
உங்களோடு, உங்களோடு இதுதான் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது தன்மை, எது முன்னிலை, எது படகை சொல்ல போகிறோம். எங்கள் அப்படிங்கிறது தன்மை, எங்கள்ங்கிறது தன்மை, நானும் அப்படிங்கிறது தன்மை, உங்கள் என்பது முன்னிலை, நீர் என்பது முன்னிலை, அதை பாருங்க நீயே அப்படிங்கிற முன்னிலை, உங்களோடு அப்படிங்கிற அது வந்து பார்த்தா முன்னிலை, படற்கை வந்து பார்த்தா இவர்னு வருதா, இவர் தான் ஆசிரியர், உங்கள் ஆசிரியர், அது அது அதுன்னு வருதா, அது வந்தா, அப்போ அதுங்கிறது படற்கை. ஸோ முடிஞ்சா அதை பாருங்க. காலையில் பள்ளி மணி ஒலிக்கும், திரைப்படங்களில் விலங்குகள் எனது நடிக்கும் காட்சிகள், கதிரவன் காலையில் கிழக்க எனது உதிக்கும், நாள்தோறும் செய்தித்தாள் எனது வாசிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ நிரப்பி வச்சுக்கோங்க வச்சுங்களா. ஏன்னா நம்ம தப்போம் ஓரல் தொர்மொழி இப்போ கேட்டிருக்காங்க. நம்ம ஓரல் தொர்மொழி வச்சு வச்சோமா. ஆன எனது பசு தெரியுமா, அது தெரியும் உங்களுக்கு. தீ சுடும், இதெல்லாம் எல்லாம் ஓரல் தொர்மொழி வச்சு வைக்கும். நாக்கு நாவு பேசும், இது ஈ பறக்கும், பூ மனம் வீசும். பாருங்களா, தாய் எழுத்துக்களை பொருள் தருக்குங்க. தானா எனது கொடு சரிங்களா. தீனா எனது நெருப்பு, பானா பாடல், தைனா எனது தைத்தல் சொல்லலாம், வைனா புல், மைனா அஞ்சனம், மைனா அஞ்சனம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அதை பாருங்கள். பின்னொரு சொற்களை இருபொருள் தருமாறு என்ன இது என்னதுன்னா இருபொருள் தருகன்னு ஒரு டாபிக் சிலபஸ் உண்டு தெரியுமா, அந்த டாபிக் தான் சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இருபொருள் தருகன்னு நம்மளுக்கு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பொழுதும் கேள்வி கேட்பாங்க. அதனால் அதில் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ வந்து அது இருபொருள் தருகில் வந்து இப்போ 6ன்னு இருக்குது. இந்த 6 வந்து என்னெல்லாம் குறிக்கும், ஒரு நம்பரையும் சொல்லணும் சரிங்களா, நம்பர்ஸையும் சொல்லணும். அடுத்து என்னது நம்ம ரிவர் இருக்குல்ல அந்த 6ஐயும் சொல்லணும். ஸோ அது சரிங்களா. அப்போ பாருங்க விளக்குன்னு இருக்குது. இது என்னது ஒன்று நீக்குறது இருக்கலாம், நீக்கு அந்த சொல்லுங்களா, விளக்கி விடு அப்படின்னு சொல்லுவோம்களா. அப்போ இது மின் விளக்கு ஏற்று, இந்த பாடலோட பொருளை விளக்கு. எப்படி விளக்குன்னா நிறைய விளக்கில் வரும் சரிங்களா. பாடலோட பொருளை விளக்கு கரெக்டாக, பாடலின் பொருள் விளக்குன்னு சொல்லுவோம். அப்போ இதுலேயும் வரும் விளக்குன்னு வரும். அடுத்த பாருங்களேன், இன்னொன்று என்ன வரும், மின் விளக்கு, மின் விளக்கை, மின் விளக்கு, அப்போ அதுலேயும் வரலாம். அப்போ விளக்கு அப்படி வரலாம். ஸோ வந்து நிறைய இதில் ஆங்கிலம் வரும் சரிங்களா விளக்குன்னா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வந்து ஓல்டு வெர்ஷனில் நான் அனுப்பியிருப்போம் இருபொருள் தருக, அது வந்து அந்த டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். அது படி, இந்த படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம எழுத படி கட்டிருக்கலாம், அதுலேயும் படி வரும். அதாவது இப்போ தராசில் அளக்குத படி, அந்த படியிலையும் வரும். அது என்னது காலையில் நம்ம படிக்கிற படி அதுவும் வரும். இந்த இதுமாதிரி படியும் நிறைய வரும் சரிங்களா. சொல்னா என்னது நம்ம சொல்லுற சொல்லு, அந்த சொல்லோட பொருள், இப்படி சொல்லு நிறைய இது வரும் சரிங்களா. கல்னா என்னது இளமையில் கல், இந்த கல் அப்படின்னு படிக்கிறது கல் வரும். ஸோ அந்த இன்னொன்று வந்து தூக்கி வீசுவோம்ல அந்த கல் வரும் சரிங்களா, நிறைய வரும். மாலை சரிங்களா, மாலை நேரம் அந்தி பொழுது அதே மாதிரி இது வரும். பூ மாலை இப்படி வரும் சரிங்களா. அது இடின்னு என்னது இடி மின்னுதுமா வானத்தில், அது இன்னொன்று இது இடிபாடு, அந்த இதெல்லாம் இருக்கலாம், இடிபாடு பலர் மரணம் அடைந்தா இருக்கல அந்த இடிலையும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் வச்சுக்கலாம். கலைச்சொல் அறிவும், கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழில் சைல்டு லேபர், பட்டம்னா டிகிரி தான் ஓகே, கல்வினா லிட்ரஸி, நீதினா மாரல், சீருடை யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் கைடன்ஸ், ஒழுக்கம்னா டிசிப்ளின். ஸோ இதெல்லாம் ஈஸியானது தான். ஸோ 5வது இயல் முடிஞ்சுது. அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஏன்னா அடுத்த இயலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா அடுத்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6வது இயல் 6, 7, அடுத்த வீக் வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8, 9, 10, சாரி 10 கிடையாது, 9 வரைக்கும் தான் உண்டு. ஸோ 4 இயல் தான் அடுத்த வீக்கில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தல 8th வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிச்சுப்போம். 8th எப்படி 3 இயல் ஒரு வீக்கு, அடுத்த 3 இயல் ஒரு வீக்கு, அடுத்த ஒரு 3 இயல் ஒரு வீக். ஸோ வந்து அது எப்படி போகும். 9th கொஞ்சம் லேட்டாக போகும், 10th லேட்டாக போகும். மீதி 11th 12thலாம் ஸ்பீடாக போகும். ஏன்னா அங்கே நம்ம ரொம்ப படிக்க வேண்டிய கிடையாது, மீடியம் படித்தா போதும். முக்கியமானது தேவை மட்டும் படித்தா போதும், சொல் பொருள் அதுமாரி இதை மட்டும் படித்தா போதும். அதனால் அது ஸ்பீடாக போகும் சரிங்களா. இது மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தாக போகும், அதனால தான் சரிங்களா. இதுமாரி நீங்கள் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு நீங்கள் ஒரே நேரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் டயத்தை குறைச்சிருவோம். நீங்கள் முதல் நாள் அப்படி சொன்னனால தான் இந்த டயத்தை நம்ம கூட்டியிருக்கோம், இல்லைன்னு வச்சுக்கலாம் இதோடய குறைச்சி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா இதுதான் இந்த வீக்கு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. ஏன்னா டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதணும் எல்லாருமே.
எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வர முடிஞ்சா லைவ்ல போட்டுருவேன். இல்லைன்னா ஆன்சரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவா கொடுத்துருவேன் சரிங்களா? ஆ இல்லைன்னா பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ மட்டும் உங்களுக்கு அனுப்பி விடுதேன். எதுன்னு பார்த்துக்கிடுங்க சரிங்களா? எதுன்னு பார்த்து அந்த நேரத்தில் பார்த்து கொடுத்துக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தரமாக இருக்கும். டெஸ்ட்டு போடுங்க கண்டிப்பாக. உங்களோட நான் சொன்ன மிஸ்டேக் மாதிரி நீங்கள் போடணும். எப்படி தெரியுமா? இது தெரிஞ்ச கொஸ்டின் ஃபஸ்ட்டு, தெரியாத கொஸ்டினை இன்னொரு பேனாட்டு குறிங்க. அந்த நான் சொன்ன மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். சரிங்களா? ஜிகே படிங்க, மேக்ஸ் படிங்க, எல்லாம் படிங்கப்பா. அப்போ தான் வெற்றி கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆக்கி விட்ரும். கண்டிப்பாக நல்லா படிங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1க்கு படிக்கணும். படிப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிங்க சரிங்களா? தேங்க்யூப்பா. நன்றி. வணக்கம். வணக்கம், வணக்கம். நன்றி.